நேரு திருச்சி மாவட்டத்தினுடைய அறிவிக்கப்படாத ஒரு ஆளுமை. இந்த ஆளுமையுடைய அரசியல் எங்கே ஆரம்பித்தது என்றால், ராஜீவ் காந்தியால் உற்சாகப்படுத்தப்பட்ட நேருவின் எதிர்காலம். திருச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா, திருச்சியினுடைய மத்திய மந்திரியா, ராஜீவ் காந்தியினுடைய ஆதரவை பெற்ற நேரு. திமுகவில் அப்போ மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் திமுகவில் திருச்சியை கட்டுப்படுத்துகிற திருச்சி சிவா இருக்கார், அவர் ஒரு அதிகார மையம், செல்வராஜ் ஒரு அதிகார மையம், பொய்யாமொழி ஒரு அதிகார மையம். 3 அதிகார மையங்களுக்கு மத்தியில் திருச்சியில் நிற்க முடியாது. அரசியலில் நிற்க முடியாது, அதிகாரத்தில் நிற்க முடியாது, பொருளாதாரத்தில் நிற்க முடியாது. நேரு இவர்களுக்கு போட்டியாக ஒருவரை, இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவரை வளர்த்து விட வேண்டும் என்று நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்த கருணாநிதியினுடைய தந்திரம் நேருவின் மூலம் 89-91 காலகட்டத்தில் இவர் அமைச்சராக இருந்த பொழுது அமைச்சர் அலுவலகத்தில் ஒரு உதவியாளராக இருந்தவர் தான் குமரேசன் என்கின்ற நெப்போலியன். வேலுமணி எப்படி அதிமுகவுடைய 2வது தலைவரோ, திமுகவுடைய 2வது பீடம் கருணாநிதிக்கு ஆற்காடு வீராசாமினா, ஸ்டாலினுக்கு KN. இந்த அமைச்சர் தான் 3 மாவட்டங்களில் எந்த அரசியல்வாதியோ சட்டமன்ற உறுப்பினர்களோ வராமல் பார்த்து கொண்டார். தன்னை மீறி யாரும் அதிகாரம் செய்துவிடக்கூடாது, அரசியலில் தலை தூக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் திருச்சி சிவா வீடு. யார் சார் இந்த ஆளுமை மிக்க KN நேரு? இல்லை, நேரு திருச்சி மாவட்டத்தினுடைய அறிவிக்கப்படாத ஒரு ஆளுமை. இந்த ஆளுமையுடைய அரசியல் எங்கே ஆரம்பித்தது என்றால், இவருடைய குடும்பம் அத்தனையும் காங்கிரஸ் குடும்பம், சிறுபான்மை சமூகமான ரெட்டியார் சமூகம். இந்த காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் ராஜீவ் காந்தி திருச்சி வந்த பொழுது நேருவை அனுப்பி, நேருவுடைய தந்தையார் பழம்பெரும் காங்கிரஸ்காரர், ராஜீவ் காந்திக்கு 84 மாலை போட அனுப்புகிறார். அப்போது 84 மாலை போட்ட அந்த இளைஞனை ராஜீவ் காந்தி, உங்களுடைய பெயர் என்ன என்று விசாரிக்கிறார். என்னுடைய பெயர் ஜவஹர்லால் நேரு. இந்த பெயரை கேட்டவுடன் ராஜீவ் காந்தி அவரை கட்டிப்பிடித்து கொள்கிறார். காரணம், ராஜீவ் காந்தியுடைய அடையாளமே நேரு குடும்பம் என்பதுதான் பெருமை. அப்போ அந்த நேருவின் பெயரை இந்த இளைஞனுக்கு வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை தன் அருகிலே அமர வைத்து அந்த இளைஞனை அவர் உற்சாகப்படுத்துகிறார். அரசியலில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு வர வேண்டும், காங்கிரஸ் கட்சியில். இதுதான் அன்றைக்கு திருச்சியில் இருக்கிற அத்தனை முன்னணி பத்திரிகைகளும் அதுதான் தலைப்பு செய்தி. ராஜீவ் காந்தியால் உற்சாகப்படுத்தப்பட்ட நேருவின் எதிர்காலம். திருச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா, திருச்சியினுடைய மத்திய மந்திரியா, ராஜீவ் காந்தியினுடைய ஆதரவை பெற்ற நேரு. இப்படி பக்கம் பக்கமாக செய்தி, காலை பத்திரிகை, மாலை பத்திரிகை எல்லாம். ஒரே நாளில் நேரு திருச்சியினுடைய அனைத்து திருச்சி சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்லேயும் நேருவுடைய புகழ் பறக்க ஆரம்பித்து விட்டது. இந்த புகழின் உச்சத்துக்கு போன நேரு திமுகவில் தான் வெற்றி அடைய முடியும், திமுக தான் என்னுடைய குறிக்கோள், இதன் அடிப்படையில் அன்று இருந்த, இப்போ அன்பில் மகேஷ் குடும்பம் அவர்களோடு நெருக்கமாகிறார். ஏன்னா காங்கிரஸுடைய அரசியல் திமுக அரசியலோடு ஒட்டித்தான் இருக்கிறது. அப்போ நேரடியாக காங்கிரஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை எட்ட முடியாது.
காங்கிரஸ் திமுக ஆதரவில் தான், திமுக தயவில் தான் ஒட்டி நிற்கிறது. அதனால் புத்திசாலித்தனமாக திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்கிறார். இதுதான் அன்றைய காலகட்டத்தில் திமுகவுடைய மிகப்பெரிய அதிகார மையமாக இருந்த அன்பில் தர்மலிங்கம், பொய்யாமொழி 2 பேரும் திமுகவில் மிகப்பெரிய ஜாம்பவான் குடும்பம். இந்த நேரத்தில் செல்வராஜ் அவர் ஒரு மாவட்ட செயலாளர். அப்போ செல்வராஜ் முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அதே போல் பொய்யாமொழியும் முக்குளத்தூர் சமூகம். இவர்களுக்கு போட்டியாக இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவரை வளர்த்தி விட வேண்டும் என்று நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்த கருணாநிதியினுடைய தந்திரம் நேருவின் மூலம் நடைமுறைக்கு வருகிறது. 89 தேர்தல், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, 87 எம்ஜிஆர் மறைவு, 89ல் ஆட்சி கலைகிறது. அதிமுக ஆட்சி பெரும்பான்மை இழந்து 2 கோஷ்டிகளாக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி, 2 அணிகளும் பிரிந்து, அப்போது நேருவினுடைய அரசியல் தேவை திமுகவுக்கு தேவைப்படுகிறது. இதன் மூலம் நேருக்கு முதல் முறையாக சட்டமன்ற தொகுதி கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்பு இந்த 84, 89 5 ஆண்டு காலம் நேரு லால்குடியில் மிளகாய் மண்டி ஆரம்பித்து விட்டார். இதுதான் அவருடைய பொருளாதாரத்திற்கான பின்னணி. திமுகவில் அப்போ மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் திமுகவில் திருச்சியை கட்டுப்படுத்துகிற திருச்சி சிவா இருக்கார், அவர் ஒரு அதிகார மையம். செல்வராஜ் ஒரு அதிகார மையம். பொய்யாமொழி ஒரு அதிகார மையம். 3 அதிகார மையங்களுக்கு மத்தியில் திருச்சியில் நிற்க முடியாது. அரசியலில் நிற்க முடியாது, அதிகாரத்தில் நிற்க முடியாது, பொருளாதாரத்தில் நிற்க முடியாது நேருவுக்கு. அப்போ நேரு லால்குடியில் மிளகாய் மண்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்த பிறகு கருணாநிதியினுடைய தந்திரம், சூழ்ச்சி தான் இந்த 3 பேரும் முக்குளத்தூருடைய அடையாளம். திருச்சி சிவா, மகேஷ் பொய்யாமொழி, இந்த பக்கம் செல்வராஜ். 3 பேரையும் நீங்கள் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக அறிவிக்கப்பட்ட பிறகு திமுகவில் இவர்களை யாரை தொட்டாலும் திமுக பலவீனமடை, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ கருணாநிதி 3 பேரையும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ரெட்டியார் மைனாரிட்டி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை வளர்த்தி விட வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் கருணாநிதி. எப்பவுமே தமிழ் பெரும்பான்மை சமூகத்தை கருணாநிதிக்கு பிடிக்காது. ஏன், நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்குளத்தூரும் நாடார், தேவேந்திர குல வேளாளர், இவர்கள் தான் ஆளுமை. அந்த அதாவது தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த வைகோபாலசாமியை வளர்த்தி விடுகிறார். இதுதான் கருணாநிதியுடைய சூழ்ச்சி. அதே சூழ்ச்சி தான் திருச்சியிலும் நடந்தது. திருச்சியில் நேருவுக்கு 89 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு போக்குவரத்து துறை மந்திரியாக அறிவிக்கிறார். நீங்கள் 3 பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிடுறாங்க. காங்கிரஸிலிருந்து கட்சிக்கு வந்த நேரு போக்குவரத்து துறை மந்திரியா? இதுதான் இந்த போக்குவரத்து துறை மந்திரி நேரு இன்னொரு சிறுபான்மை சமூகமான ஆற்காடு வீராசாமியோடு நீங்கள் தொழில் பார்ட்னராக இணைந்து கொள்ளுகிறார். ஏன்னா கருணாநிதியோட அருகிலே இருந்த அத்தனை அரசியல்களையும் விரல் நுனியில் தீர்க்கக்கூடியவர் ஆற்காடு வீராசாமி. அப்போ ஆற்காடு வீராசாமி இருந்தால்தான் தனக்கு பாதுகாப்பு என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்ட KN நேரு செய்கிற அத்தனை தொழிலும், எல்லா அரசியல்வாதியுமே பினாமியாக பல தொழில்கள் பண்ணுவான். 1000 கோடிகளை குவிப்பதற்கு அரசியலையும் வரும், ரியல் எஸ்டேட்லேயும் வரும். அப்போது
இந்த தொழில் தமிழ்நாடு முழுக்க விரிவடைகிற பொழுது இந்த தொழிலில் ஆற்காடு வீராசாமி தான் கருணாநிதியிடம் நேருவை காப்பாற்றுகிறவர். நேருவுடைய தொழில் சாம்ராஜ்யம் விரிவடைய த ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் 10,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்போடு என்று அமெரிக்காவில் கூட பெரிய பெரிய பண்ணை வீடுகளை வாங்கி விற்பனை செய்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் 89, 91 காலகட்டத்தில் இவர் அமைச்சராக இருந்த பொழுது அமைச்சர் அலுவலகத்தில் ஒரு உதவியாளராக இருந்தவர் தான் குமரேசன் என்கின்ற நெப்போலியன். இந்த குமரேசன் அலுவலக உதவியாளர் நேருவினுடைய அமைச்சர் அலுவலகத்தில். இப்போது அமெரிக்காவில் பல ஏக்கராவில் பண்ணை வீடுகள், மத்திய அமைச்சர், இப்படி பல அடுக்கு உயரத்துக்கு வருவதற்கு அடித்தளம் போட்ட இடம் நேரு அமைச்சராக இருந்த பொழுது அவர் அலுவலகத்தில் தான் அவருக்கு அரசியல் ஆர்வத்தை தாண்டி சினிமா ஆர்வம் தலை தூக்குகிற பொழுது நீங்கள் பாரதி ராஜாட்ட சொல்லி இவனை சினிமாவில் இழுத்து விடு. அதுதான் நெப்போலியனை தமிழ் திரைப்பட உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதுக்கு பாரதி ராஜா தான் காரணம். பாரதி ராஜா தான் நெப்போலியன் என மிக உயரமாக 7 அடி இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நெப்போலியன் என்ற பெயரை சூட்டியவரே பாரதி ராஜா தான். அப்போ திருச்சியினுடைய சூர்யாவுடைய அதிகாரம், சூர்யாவுடைய ஆதரவாளர்கள் அதிகாரம் குறைக்கப்படுகிறது. செல்வராஜே அதிகாரம் குறைக்கப்படுகிறது. பொய்யாமொழி அரசியல் விட்டே போயிட்டார். நேரு திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய ஏறக்குறைய 3 மாவட்டங்கள், திருச்சி, பெரம்பலூர், அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு மாவட்டம், 3 மாவட்டங்களும் நேருவை ஒட்டித்தான் அரசியல். பிரம்மாண்ட கலைஞர் அறிவாலயம் அங்கே அமர்ந்து தான் தமிழ்நாட்டினுடைய வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய இடம் தான் திருச்சி. திருச்சி அரசியலை தீர்மானிப்பதோடு மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் 89, 91 அமைச்சர், 91, 96 ஏடிஎம்கே, 96, 2001 அமைச்சர், 2006, 11 அமைச்சர், இப்போ 21, 24 அமைச்சர். இந்த அமைச்சர் தான் 3 மாவட்டங்களில் எந்த அரசியல்வாதியோ சட்டமன்ற உறுப்பினர்களோ வராமல் பார்த்து கொண்டார். தன்னை மீறி யாரும் அதிகாரம் செய்துவிடக்கூடாது, அரசியலில் தலை தூக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் திருச்சி சிவா வீடு தாக்கப்படுகிறது. அதுக்கு கருணாநிதி காலத்திலையும் ஸ்டாலின் காலத்திலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏன்னா நேருவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மண்டலமான கோவை, திருநெல்வேலி இரண்டுமே நேருவுடைய கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்டு 2 பகுதிகளிலும் ஒரு 20, 40 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் நேருவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி 471 நாள் கோவை மண்டல பகுதியில் கோவை, பெரியார், திருப்பூர் இப்படி 3 மாவட்டம், ஈரோடு உட்பட இந்த மாவட்டங்களில் 25 எம்எல்ஏக்களை வெற்றி பெறக்கூடிய வேலையை திமுக செந்தில் பாலாஜிக்கு வழங்கியிருந்தது கொங்கு மண்டல தளபதியாக. அந்த கொங்கு மண்டல தளபதி 471 நாள் சிறைக்கு போன பொழுது அறிவிக்கப்படாத கொங்கு மண்டல தளபதியாக நேரு பொறுப்பு வழங்கப்பட்டது. திமுகவை கட்டுப்படுத்தணும், அதிமுகவை கட்டுப்படுத்தணும், சுற்றி இருக்கிற கொங்கு பேரவை வலுவான அமைப்பு அதை கட்டுப்படுத்தணும், திமுக விட்டு வெளியேறிவிடக்கூடாது. இப்படி பல வேலைகளை முதலமைச்சர் நேருவுக்கு கொடுத்தார். இதுதான் நேருவை திருநெல்வேலி மண்டல செயலாளராகவும் அவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. காரணம், கோவையில் 4 மாவட்டம், திருநெல்வேலியில் 4 மாவட்டம், அங்கே ஒரு 25 எம்எல்ஏ, இங்கே ஒரு 25 எம்எல்ஏ.
இந்த 25 எம்எல்ஏக்களோ 50 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வேண்டும், திமுகவை எதிர்ப்பவர்களை பலவீனப்படுத்த வேண்டும், கூட்டணி கட்சிகளை வலுவாக்க வேண்டும். இப்படி நேருவுடைய முக்கியத்துவம் திமுகவுக்குள்ள 2ஆம் இடத்துக்கு வந்து நிற்கிறது. செந்தில் பாலாஜி 471 நாள் வெளியேறிய பிறகு செந்தில் பாலாஜி அந்த கொங்கு மண்டலத்தை எப்படி திமுகவுடைய கோட்டையாக வைத்திருந்தாரோ அதே கோட்டையை ஓட்டை விடாமல் பார்த்து கொண்டவர் நேரு. இப்போ செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வந்த பிறகு அந்த பொறுப்பு மீண்டும் அவருடைய பத்திரமாக கொடுக்கப்பட்டு 25 கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு பலவீனப்படுத்தி திமுகவை வலிமையாக்கிற வேலையை நேரு அது பழுதுபடாமல் பார்த்து கொண்டு மீண்டும் செந்தில் பாலாஜியிடமே ஒப்படைத்தது. உண்மையாகவே நேருவை திமுக தலைமை மிக ஆற்றல் வாய்ந்த அதிகாரமிக்க நகராட்சி துறையை அவரிடம் கொடுத்திருக்கிறது. நகராட்சி துறையை பொறுத்த வரைக்கும் 2வது இடம் இருப்பவர்களுக்கு தான் நகராட்சி துறை, உள்ளாட்சித்துறை. எடப்பாடி காலத்தில் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படாத துணை முதலமைச்சராக இருந்தவர் தான் வேலுமணி. வேலுமணியிடம் இருந்த உள்ளாட்சித்துறை தான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வேலுமணி எப்படி அதிமுகவுடைய 2வது தலைவரோ திமுகவுடைய 2வது பீடம் கருணாநிதிக்கு ஆற்காடு வீராசாமினா ஸ்டாலினுக்கு KN நேரு.